அடுத்ததாக இது குறித்து பேசுவதற்காக திரு பொன் வில்சன் அரசியல் விமர்சகர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. திரு பழனிசாமி மீண்டும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். செங்கோட்டையனின் ஆதரவாளரும் முன்னாள் எம்பியுமான சத்யபாமாவின் கட்சி பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, கட்சி கட்டுப்பாடு அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவானதுதான். நீங்க ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு வேர்டை சொல்லிடலாம், கட்சியில ஜனநாயகம் இருக்குதா, நாங்க கேள்வி எழுப்பலாமா அப்படின்னா யார் வேணாலும் பொதுக்குழுலையோ செயற்குழுலையோ மூத்த அமைச்சரோ இளைய அமைச்சரோ தனிப்பட்ட முறையிலயோ இல்ல பொதுக்குழு செயற்குழுல ஒருத்தர் பரிமாறுற கருத்துக்கள் நிறைய இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் பரிமாறத்துக்கு உள்ளரங்கம் முடிஞ்ச பிறகு தலைமை ஒரு முடிவு எடுத்து விடும். அந்த தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். மற்றதெல்லாம் வெளியே வராது, மற்றதெல்லாம் எதுவுமே செய்தி கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க 6 அமைச்சர் போய் பேசினாருன்னு சொன்னாங்க, ஆனா அவர் மட்டும்தான் சொல்றாரு, மற்றவங்க சொல்ல. ஒருவேளை அந்த மாதிரியே கூட போய் பேசியிருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு 20-30 அமைச்சர்கள் போயிட்டு எத்தனை முறை சந்திச்சாங்க, அவங்கள சேர்க்கக்கூடாது, யாரையும் கட்சிக்குள்ள குழப்பத்தை மறுபடியும் ஏற்படுத்திடுவாங்கன்னு அப்படி எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு யாருக்குன்னா தெரியுமா? முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம முன்னாள் முதலமைச்சர்கிட்ட இதே மாதிரி மூத்த அமைச்சர்கள் ஒரு 10-20 அமைச்சர்கள் போய் சொல்லியிருக்கலாம், யாரையும் சேர்க்கக்கூடாது, சேர்த்தால் கட்சி திருப்பியும் பாழடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அது மாதிரி எல்லார் கருத்தையும் அவர் கேட்டு கடைசியா ஒரு முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவு எடுத்த பிறகு இவரு என் முடிவை அவங்க ஏத்துக்கல, அதனால நான் மறுபடியும் போராடுவேன்னா அப்ப கட்சிக்குள்ள எப்படி இருக்க முடியும்? இது எந்த கட்சியில? இப்ப நாளைக்கு திமுக இதே நிலைமை தானே, பாட்டாளி மக்கள் கட்சியிலும் இதே நிலைமை தானே, தேமுதிக இதே நிலைமை தானே. எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்க உள்ளுக்குள்ள இருந்து குரல்கள் எழுப்புறது வேற. அப்புறம் வெளியே வந்த பிறகு என் குரலை ஏத்துக்கல அப்படின்னா ஒண்ணு வெளியே போயிடுவாங்க, இல்ல மாற்று கட்சிக்கு போயிடுவாங்க. உள்ளுக்குள்ள இருந்தேன் என் குரலை ஏத்துக்கல, அது ஜனநாயகமா? அது தலைமைக்கு எதிராக போறது ஜனநாயகமா? உங்களை மாதிரியே இன்னும் எத்தனை பேர் 1000 பேர் கருத்து சொல்லியிருப்பாங்கல்ல தலைவர்கிட்ட. வேண்டான்னு நீங்க சொல்றது வேணும்னு சொல்றீங்க, வேண்டான்னு சொல்றதும் ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி இறுதி முடிவு அவர் எடுத்துட்டு பிறகு அதற்கு பிறகு அதை நீங்க திருப்பி வெளியரங்கத்துல நான் இப்படி இருக்குன்னா நீங்க இடன் அஜெண்டா, உங்களுடைய முக்கியத்துவம் குறையுது, இல்ல உங்க ஆட்கள் குறையுது, இல்லைன்னா வெளியேந்து யாரோ அழுத்தம் கொடுக்குறாங்க, அந்த அழுத்தத்துக்கு நீங்க ஈல்ட் ஆகுறதுக்காக சும்மா சாக்கு சொல்லி இந்த மாதிரி வார்த்தையை சொல்றீங்கன்னு தெரியுது. ஒரு தலைமை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும், அது எந்த தலைமையா இருந்தாலும். மூத்த நிர்வாகி தொடக்கத்துல இருந்தே அதிமுக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல குறைந்தபட்சம் அவர்கிட்ட விளக்கத்தையாவது கேட்டுக்கலாமா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. இல்ல, விளக்கம்ன்றது என்ன விளக்கம்? எந்த விளக்கம்? இப்ப இவரை ஜெயலலிதா அம்மா நீக்கும் போது என்ன விளக்கம் கேட்டாங்க 2012ல? சொல்லுங்க. அப்ப என்ன விளக்கம் கேட்டாங்க இவர்கிட்ட? ஏதாவது விளக்கம் கேட்டாங்களா? அதனால அப்படி கிடையாது விளக்கம். இப்ப எஸ்.டி. சோமசுந்தரத்தை நீக்கினாரு எம்ஜிஆர்னா எந்த விளக்கம் கேட்டாங்க? அந்த மாதிரி விளக்கம் கேட்கறது சும்மா நம்ம நடைமுறையில சொல்லிக்கலாம். ஒரு விஷயம் நீங்க கட்சிக்கு துரோகமா நீங்க செய்றீங்க அப்படின் போது அது பதவியை விட்டு நீக்கிறது இது அடிப்படை உறுப்பினர்களை நீக்கும் போது கூட நீங்க சொல்லலாம், விளக்கம் கேட்கலையே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னு. பதவியில இருந்து நீக்கிறது எல்லாரையும் மாத்தி போடுவாங்க, எந்த பதவினாலும். இப்ப திமுக எத்தனை அமைச்சர்களை எப்படி மாத்தினாங்க, எத்தனை அமைச்சர்களை நீக்கினாங்க, அவர்கிட்ட விளக்கம் கேட்டாங்களா? இப்ப நாசரை நீக்கினாங்க, விளக்கம் கேட்டாங்களா? நம்ம அதிமுக அப்படிங்கிற ஒரு குரல் கட்சியின் உள்ள இருந்து எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சும் பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு பொதுவெளியில செய்தியாளர் சந்திப்பின் போதும் திரு செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. இதை நம்ம துரோகமா தான் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமா கட்சிக்கு துரோகம் தான். இதுல மறைமுக பொருள் என்ன இருக்குது? கட்சிக்கு துரோகம் செய்யறதுதான் இந்த மாதிரி குழப்பத்தை உண்டு பண்றது. என் குரலை மட்டும்தான் கேட்கணும், நான் செங்கோட்டையன், நான் சீனியர், என் குரலை மட்டும்தான் எடப்பாடி கேட்கணும், மற்றவங்க நான் என் கூட 5 பேர் வந்தாங்க, எங்க குரல் தான் கேட்கணும், மற்றபடி எந்த அமைச்சர் குரலோ மூத்த அமைச்சரோ இளைய அமைச்சரோ யார் குரலையும் கேட்கக்கூடாது அப்படின்றது ஜனநாயகமா? அது சர்வாதிகாரமா? அதுக்கு 10 நாள் கெடு கொடுக்கறது ஜனநாயகமா சர்வாதிகாரமா? அப்படி இல்லைன்னா நான் அவர் வர்ற கூட்டத்துல நான் மாவட்ட நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றது ஜனநாயகமா சர்வாதிகாரமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நாளைக்கு இவரே ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து இவருக்கு கீழே இருக்கிறவங்க இப்படி பேசினாங்கன்னா அது ஜனநாயகமா சர்வாதிகாரமா? இவரை வச்சு எத்தனை பேர் முத்துசாமியில இருந்து தொடங்கி தோப்பு வெங்கடாச்சலத்துல இருந்து 200 பேர் லிஸ்ட் போடலாம். இவரால கட்சியை விட்டு அந்த பகுதியில வெளியேறினவர்கள் அதிருப்தியில இவர் பேச்சை தலைமை கேட்டுட்டு மற்றவங்க பேச்சை புறக்கணித்ததால எங்க பேச்சை கேட்கலன்னு வெளியேறினவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அதை நம்ம கணக்குல எடுத்துட்டு சொல்ல முடியுமா? இப்ப அவங்களெல்லாம் கூட இணைக்கணும்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப கே.வி. ராமலிங்கம் அங்க ஐயா இருக்காரு. அதனால இது போல நிறைய சொல்லிடலாம். அவர் இத சும்மா ஒரு காரணமா சொல்றாரு.
அவருக்கு வந்து கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்குது, தலைமை மேல அதிருப்தி இருக்குது. எதுக்குன்னா தன்னோட முக்கியத்துவம் போயிருது, அடுத்த தலைவர்களும் அவரை விட தாண்டி போயிட்டாங்க அப்படின் போது அதை வந்து மறைமுகமா அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி இது வந்து இந்த மாதிரி போர்க்குரல் வந்து வேற தலைவர்கள் இருக்கும்போது எழுப்ப முடியாது. அதனால இது வந்து ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியாது. அதனால எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து ஒரு தலைமை, ஒரு ஆளுமை மிக்க தலைமை என்றால் இது போல நடவடிக்கைகள் எடுக்கத்தான் செய்யும். அதுதான் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சொல்றீங்க திமுக உடைய ஆட்சியை குறித்து குறைகளை இது வரைக்கும் செங்கோட்டையன் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு, எத்தனை அழுத்தம் கொடுத்திருக்காரு, அவருக்கு சீனியர் அமைச்சர்ன்றீங்க. அப்ப தனித்துவமான அவருடைய நடவடிக்கையால எந்த அளவுக்கு அதிமுக தூக்கி நிறுத்திருக்காரு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா அவர் பேசுனது? இப்போ இன்னைக்கு மூப்பனாரையா நினைவு நாள் அன்னைக்கு ஆகஸ்ட் 30 வந்து எல்லாரும் அங்க கூட்டினாங்கன்னு சொன்னீங்க. அன்னைக்கு எடப்பாடியார் அவசரமா கிளம்பி போயிட்டு எங்க போனாரு? 85 மாவட்ட செயலாளர்கள் சந்திச்சாரா இல்லையா அவருடைய தலைமை அலுவலகத்துல? இப்பதானே ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி, அந்த ஒரு வாரம் முன்னாடி அந்த தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இவர் சொன்னாரா இவர் கருத்தை? கட்சியின் உள்ள செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதனுடைய வெளிப்பாடுதான் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பொன் வில்சன். ரொம்ப நாய் கட்சியிலமா ரொம்ப அவஸ்தப்பட்டேன். 6 மாசமா வேலைக்கே போகல. நான் கட்சியத்திலேயே வர ஊசி போட்டாங்க, வேற உயிர் போற மாரி இருந்தது எனக்கு. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே மனிதரை தவிர வேற எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த மாதிரி ஒரு அர்பனைசேஷன் நோக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டெலிவரி செய்யக்கூடியவங்களால வந்து இரவு நேரங்களில் பைக்கில் போக முடியல. இவங்களாம் ரொம்ப சாமானியமான மனிதர்கள். இவங்க வாழ்வாதாரமே உங்களுடைய வேலையை நம்பி இருக்கு. பழைய காலத்து போட்டோல வீட்டில் எப்படி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட ஒரு மாடு நிற்குமோ அந்த போட்டோல ஒரு நாயும் உட்காந்துட்டு இருக்கும் பக்கத்துல. சார் போட்டோல வந்து பெட்டு நான் இன்னைக்கு தான் சார், நீங்களும் நானும் பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்கள் வந்து கருணை இல்லமா காட்டிக்கிறாங்க. நாய்க்கு சோறு போடுறோம், நாய்க்கு நாங்களே கர்த்தரை பண்றோம். அது யார் பண்ண வேண்டிய விஷயம்? கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் சார். நீங்க எதுக்கு பண்றீங்க? கார்ப்பரேஷன் பிகினிங்க பண்ண முடியும். இப்போ இங்க வந்து கேக்குறீங்க. நீங்க ஒரு அங்க போய் பிகினிங்க கேட்க வேண்டியதானே. ஒரு குரங்கு நீ வீட்டுக்கு எடுத்து முடியுமா? நீ கார்ப்பரேஷன் வந்து குரங்கு குட்டியை வீட்டுக்கு எடுத்து முடியுமா? ஃபாரஸ்ட்காரன் உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறோம். நாய் குட்டியை கொண்டாந்து வச்சு நீங்க தான் பெருக்கி விட்டாரு. யாரு சொன்னா நான் இங்க தான் இருக்குன்னு யாரு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நாய் என்ன நாயோட கூண்டு வாழ சொல்றீங்க. எதுக்கு நான் கூடி வாழணும் சார்? நாயை எப்படி பராமரிக்கிறது, அதனால என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை தான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராவது காட்டுங்க நாயை கொல்லணும்னு சொன்ன முதல் மனுஷன். ஆமா சார், சட்டத்துல இடம் இருக்கு சார், சட்டத்துல இடம் இருக்கு.